அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் நான் பேச போற தலைப்பு உலகின் முதல் சிவ ஆலயம். அதை பத்தின சிறப்பு தகவல். சிவனோட சொந்த ஊர் அப்படின்னு நமக்கு தெரியுமா? கடவுளுக்கே தெய்வத்துக்கே ஒரு சொந்த ஊர் இருக்குமா அப்படின்னா அது இந்த ஊர் தான். சிவனின் சொந்த ஊர், உலகிலேயே முதல் நடராஜர் தோன்றிய ஊர். சிதம்பரத்துக்கு முந்தின ஊர் இந்த ஊர். அது என்ன ஊர்? உலகில் உள்ள அனைத்து ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள் வழிபாடு செய்த கோயில். பேர்பட்ட ரொம்ப ரொம்ப பழமையான கோயில் தான் உத்திரகோசமங்கை அப்படிங்கிற ஊர்ல, சித்தூர்ல இருக்கிற நம்ம ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல உத்திரகோசமங்கை அப்படிங்கிற சித்தூர்ல இருக்கிற மங்களநாதர் மங்களநாயகி கோவில் தான். அவ்வளவு பழமையான கோயில். நவகிரகங்கள் தோன்றுவதற்கு முன்னரே உருவான கோயில் இந்த கோயில். 4 யுகங்கள் தோன்றுவதற்கு முன்னரே உருவான ஆலயம் அப்படின்னு சொல்றாங்க. 1000 சிவ அடியார்கள் இங்க ஒன்னா சேர்ந்து சரியா இருக்குங்களா? வால்யூம் முழுக்கதான் இருக்கு, ஃபுல்லாதான் இருக்கு. தொடரலாமா? இப்ப பரவாயில்லையா? சரி, நான் முதல்ல இருந்தே கூட ஆரம்பிக்கிறேன், நீங்க அதை எடிட் பண்ணிக்கோங்க. உலகின் முதல். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பேச போற தலைப்பு உலகின் முதல் சிவ ஆலயம், அதை பற்றிய சிறப்பு தகவல்கள். சிவனின் சொந்த ஊர், உலகத்திலேயே முதல் நடராஜர் தோன்றிய ஊர். கடவுளுக்கே சொந்த ஊர் எது அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான் இன்னைக்கு. உலகில் உள்ள அனைத்து ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள் வழிபாடு செய்த கோவில் ஒரு கோவில் இருக்கு. அதுதான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற உத்திரகோசமங்கை அந்த சிற்றூர்ல இருக்கிற மங்களநாதர் மங்களநாயகி சிவன் கோவில் தான் அந்த கோவில். நவகிரகங்கள் தோன்றுவதற்கு முன்னரே உருவான கோயில் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. 4 யுகங்கள் தோன்றுவதற்கு முன்னரே உருவான ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 சிவ அடியார்கள் ஒரே சமயத்தில் மோட்சம் பெற்று சகஸ்ரலிங்கம் இங்க உருவாக்கப்பட்டது. அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. இந்த கோவில்ல தல விருட்சம் பாத்தீங்கன்னா ஒரு இலந்தை மரம். அது 3000 ஆண்டுகள் 3300 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அப்படின்னு தொல்லியல் துறை கணிச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த மரத்தோட தாய் மரம் ஒண்ணு இருந்தது. அதனால மொத்தமா இந்த மரம் 5000 வருட பழமை வாய்ந்த மரம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. முக்கியமா சொல்லணும்னா இந்த தலத்துல அப்படி என்ன விசேஷம்னா நிறைய விசேஷம் இருக்கு. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த தலத்துல இருக்கு. இந்த தலத்தோட பேர்ல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். உத்திர கோசமங்கை. உத்திர கோசமங்கை கிடையாது, உத்திர இங்க பார்க்கலாம். இந்த உத்திர அப்படிங்கிற மாதிரி எழுதுறது தமிழ்ல இந்த மாதிரி அதிகமா அமைப்பு வராது. உத்தர வரும், உத்திர வரும். உத்தரம்தான் மேலதான் உத்தரம் சொல்லுவாங்க இல்லையா, கூரை உத்தரம் அப்படி சொல்லுவாங்க. உத்திரம்னா உதிரம் வேற, உத்திரம் வேற, உத்தரம் வேற, வேற வேற மாதிரியான வார்த்தைகள். ஆனா உத்திரம் அப்படின்னு தான் இதை சொல்லியிருக்காங்க. இதுல இருந்தே நமக்கு தெரியும் இந்த மாதிரியான பயன்பாடு. உத்திரம், பத்திரம், இந்த மாதிரி எல்லாம் பயன்பாடு வடமொழிகள்ல தான் இருக்கும். தமிழ்ல இந்த மாதிரி அதிகம் இந்த இருக்குதா அப்படி வரதில்லை. இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மொழி, தமிழ் மொழி, இந்த சிவ ஆலயம் தான் ரொம்ப 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 பழமையானது. இதுல இருந்து பிறந்து மருவி காலத்தாலையும் தேவைகளாலையும் மருவி வந்ததுதான் மற்ற மொழிகள். அதனாலதான் அந்த மொழிகளுக்கு வடமொழின்னு பேரு வச்சே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது அப்புறமா வந்ததுதான். ஏன் தென்மொழின்னு பேசி யாரும் சொல்றது இல்லையே, வடமொழி தானே சொல்றாங்க. இந்த தலம் தான் இந்த வேதங்களும் உபநிஷங்களும் சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் நம்மளோட வழிபாடுகளோட முறைகளும் எல்லாமே உருவான இடம் அப்படிங்கிற ஒரு கருத்து உள்ளது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு நம்ம நிறைய கேட்டிருப்போம் இல்லையா. அந்த வாக்கியம் உருவான இடம் இந்த இடம். இந்த கோவில்ல தான் தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு சொன்னாங்க. இந்த கோயிலை பத்தி சொல்லும் போதுதான் தென்னாடுடைய சிவனே போற்றிங்கிறதுல இருந்தே நமக்கு தெரியும் சிவன் நம்மளோட கடவுள். அதாவது தென்
பகுதிகளோட தமிழகம்னு நம்ம சொல்ல முடியாது. இப்பதான் தமிழகம். அப்ப தமிழகம்னு இந்த தமிழகம் கிடையாது. நம்ம முழுவதுமே இந்த பகுதி முழுவதுமே இந்தியான்னு கூட சொல்லலாம். முழுவதுமே தமிழர்கள் கலந்து இருந்தாங்க. தென்னாடுங்கிறது தென் இந்தியான்னு நினைச்சுக்காதீங்க. உலகத்துக்கே இது தெற்கு பகுதி, அதனால தென்னாடு அப்படின்னு ஒரு ராமநாதன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அப்போ எந்த கோவில்லையும் வழிபாட்டு முறைகளும் இல்லாத அல்லது உருவாகாத காலகட்டத்திலேயே இந்த கோயில் இருந்திருக்கு. இந்த கோயில்ல வழிபாட்டு முறை நடந்திருக்கு. அதனாலதான் அந்த வாக்கியம் வந்திருக்கு, தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த கோயில் வேறு எந்த சிவன் கோயிலுக்கும் முந்தைய சிவன் கோயில் இது. சிவன் பிறந்த இடம் அப்படிங்கிற பெருமை உள்ள சிவன்கிற ஒரு இது உருவான இடம் அப்படிங்கிறதே இங்கதான் சொல்றாங்க. இங்க மரகத நடராஜர் சிலை ஒண்ணு இருக்கு இந்த ஆலயத்துல. ரொம்ப அதிசயமான சிலை. இந்த அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் தன்னகத்தை கொண்டு சாந்தமா இருக்கிற ஆலயம், அதிகம் வெளியில் தெரியப்படாத ஆலயம். இதுதான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள திரு உத்தரகோசமங்கை மங்களநாதர் மங்களநாயகி திருக்கோயில். இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த புனித தலம் பற்றி நிறைய சிறப்பு தகவல்கள் இருக்கிறது. உத்தரகோசமங்கையில உள்ள மூலவர் பார்த்தீங்கன்னா சிவம்பிலிங்கம். இது அந்த இலங்கை வரத்துக்கடியில தோன்றிய லிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. 5000 வருடம் வரைக்கும் கணிக்கிறாங்க, பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயில்ல இந்த கோயில் ஒரு 20 ஏக்கர், சுமார் 20 ஏக்கர் பரப்பளவுல இருக்கிறதா சொல்றாங்க. இதுல சிவனை 3 விதங்களில் வழிபடுற முறை இருக்கு. மூர்த்தி வடிவில், அதாவது லிங்க வடிவில், விருட்ச வடிவில், அந்த இலந்தை மரமும் அங்க சிவன் சொல்றாங்க. தீர்த்த வடிவில், அக்னி தீர்த்தம் அப்படின்னு அங்க ஒரு தீர்த்தம் இருக்கு, அதுவும் சிவனாக சொல்றாங்க. இது 3த்துக்கும் பின்னாடி கதைகள் இருக்கு, அதை நான் சொல்றேன். உத்தரகோசமங்கையே சிவபெருமானின் சொந்த ஊர் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்த தென்னாடுடைய சிவனையை போற்றி மாதிரி இன்னொன்னு சொல்லுவாங்க, மண் முந்தியோ மங்கை முந்தியோ அப்படின்னு ஒரு வரிகள் இருக்கு. மண்ணு முன்னாடி தோன்றுதா, மண்ணுனா இந்த உலகம் மண்ணு முன்னாடி வந்துதா, இல்ல மங்கை அப்படின்னு அவங்க சொல்றது உத்தரகோச மங்கைங்கிற இடத்த. மண் முந்தியோ மங்கை முந்தியோ எது முன்னாடி வந்ததுன்னு தெரியலையேன்னு தான் ஆதிசைவர்கள் அதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. இதுல இருந்து இந்த கோயில் எவ்வளவு பழமையான கோயில்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த தலத்துக்கு உமாமகேஸ்வரர் சந்நிதி முன்னாடி நின்று வழிபாடு செஞ்சா தம்பதியர் ஒற்றுமை பலப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க திருமணம் செய்தா நிறைய மங்களம் உண்டாகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு, இந்த கோயில் உருவானது. அதனாலதான் இந்த மாதிரி நம்பிக்கை வந்தது. அது என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா, ராவணனும் மண்டோதரியும் இருக்கிற கதை. ராவணனும் மண்டோதரிக்கும் திருமணம் நடத்தி வைத்ததே இந்த சிவன் தான் அப்படிங்கிறது தான் கதை. மண்டோதரி முற்பிறவியில ஏதோ கொஞ்சம் நல்லது பண்ணினதுனால சிவபக்தையா பிறந்து அவங்க ரொம்ப சிவபக்தரைத்தான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க தவத்துல இருந்தாங்க. ராவணனும் அதே மாதிரி ஒரு சிவபக்தியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு ஒரு தவத்துல இருக்கவும் வேண்டும். சிவன் இவங்க 2 பேருக்கும் திருமணம் செய்து வைத்தார். அந்த திருமணம் நடந்த இடம் உத்தரகோசமங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற மங்களநாதர் கோவில் அப்படின்னு சொல்றாங்க. அந்த திருமணத்தை சிவனே திருமணத்தை நடத்தி வைத்துட்டு அவருக்கு தனக்கு தானே மங்களநாதர், என்னை வழிபட்டால் உங்களுக்கு சகல மங்களமும் உண்டாகும், அவருக்கு பெயர் சூட்டி கொண்ட இடம். வேற எந்த கோவில்லையும் ஏதாவது ஒரு விஷயம் நடந்து அவங்கதான் அந்த சிவனுக்கு பெயர் சூட்டியிருப்பாங்க. ஆனா இந்த மங்களநாதர் கோயில்ல சிவனே தனக்கு தானே பெயர் சூட்டி கொண்ட இடம் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப 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 பெருமை வாய்ந்த இடம். திருவிளையாடல் புராணத்துல வலை வீசி மீன் பிடித்த படலம் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த கதையும் இந்த தலத்துலதான் நடந்தது. இந்த ராவணன் மண்டோதரியில ஒரு விஷயம் சொல்லணும். ராவணன் மண்டோதரிய திருமணம் செய்து வைத்துட்டு உனக்கு எல்லா மங்களமும் உண்டாகட்டும் அப்படின்னு சிவன் சொல்லும் போது ரொம்ப பக்தை, உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ ராவணன் சொல்றாரு, எனக்கு வாழ்க்கையில கடைசி நேரத்துல நீங்க தான் என்ன தடுத்தாட்கொள்ளணும் அப்படின்னு ராவணன் கேட்டுக்கிறாரு.
உடனே சிவனும் வந்து கண்டிப்பாக வந்து நான் அதை வந்து நிறைவேற்றுறேன் உனக்காக. அப்படி நீ வந்து அப்போ சிவன் என்ன சொல்றாரு, நான் உனக்கு திருமணம் செய்து வைத்ததுனால நீ எனக்கு வந்து ஒரு சத்தியம் செய்யணும். எந்த காலத்திலையும் நீ வந்து இந்த வேதங்களையும் சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் விட்டு கொடுக்காம இருக்கணும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ராவணன் வந்து அசுர குலத்தவன் கிடையாது. ராவணன் அசுர குல அரசன். ஆனா ராவணன் அசுர குலத்துக்கு அசுர குலத்துல பிறந்தவன் கிடையாது. ராவணன் வந்து பிறப்பால் ஒரு அந்தணன். நிறைய வேதங்களும் சாஸ்திரங்களும் கற்று சேர்ந்த அந்தணன். பிறப்பால் ராவணன் ஒரு அந்தணன். இந்த ராவணன் வந்து ராமாயணம் முடிகிற நேரத்துல கடைசி நேரத்துல வந்து ராமர் வந்து சீதையை வந்து எடுத்துட்டு வர்றதுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு போகும்போது, ராமர் வந்து பாலம் கட்டத்துக்கு போகும்போது ராமேஸ்வரத்துல வந்து சிவன் கிட்ட வேண்டிக்கும் போது சிவன் சொல்றாரு, உனக்கு வந்து இந்த யாகம் செய்து பாலம் கட்டுற முடிவை நீ வந்து எடுக்கிறதுக்கு ஒரு குருக்கள் மாதிரி ஒரு அந்தனர் வேணும். இந்த இடத்துலயே வந்து ரொம்ப பெருமை வாய்ந்த அந்தனர் என்னோட சிவபக்தன் ஒருத்தர் இருக்கான், அவனை கூப்பிட்டுக்கோன்னு சொல்றாரு. கடைசியில பார்த்தா அந்த சிவபக்தன் தான் இந்த ராவணன். ராவணனையே கூப்பிட்டு ராவணனை வந்து போர் புரியறதுக்கு யாகம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ராவணனும் இதை ஒத்துக்கொண்டு வருகிறார். மங்களநாதர் கட்டளையிட்டதா ராவணன் இதை ஒத்துக்கிட்டு வந்து அந்த யாகத்தை பண்ணி வைக்கிறார். ராமனுக்கு பண்ணி வச்சுட்டு திரும்பி போறார். இதுதான் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இந்த விஷயம். மங்களநாதருக்காக ராவணனே அவன் உயிரை தியாகம் செய்யும். அதுதான் வந்து மங்களநாதரோட அந்த அவர்கிட்ட வச்சிருந்த ராவணன் வச்சிருந்த பக்தியை வந்து காமிக்குது. திருவிளையாடல் புராணத்துல வலைவீசி மீன் பிடித்த படலம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பார்வதி வந்து முற்பிறவி பலனாக அவங்க ஒரு மீனவ பொண்ணா வந்து பிறக்கிறாங்க. அந்த மீனவ பொண்ணா அவங்க பிறந்து வரும்போது, அவங்க அப்படி வளர்ந்து வரும்போது ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, எல்லா மீனவர்களும் கடலுக்கு போற மீனவர்கள் எல்லாம் பெரிய மீன் வந்து சாப்பிடுது. அப்போ அந்த மீனவர் தலைவர் ஒருத்தர் இருக்காரு, அந்த தலைவரோட பொண்ணுதான் இந்த பார்வதி. அப்போ அவர் சொல்றாரு, யாரெல்லாம் வந்து இந்த மீனை வந்து யாராவது அடக்கிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு என் பெண்ணை திருமணம் செய்து தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து சிவன் வந்து ஒரு மீனவரா வந்து ஒரு இளைஞரா வந்து அவர் கடலுக்குள்ள போய் அந்த மீனை அடக்கி அதுக்கப்புறம் வந்து பார்வதியை வந்து கைத்தலம் பிடிச்சதாக இங்க அந்த கதை இங்க இருக்கு. அதனால வந்து தம்பதியர் நீண்ட நாள் திருமணம் நடக்காம திருமணம் செய்ய காத்திருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கோயில் வந்து ரொம்ப அருமையான கோவில். ரொம்ப அருமையான கோவில். தம்பதியர் காதல் வயப்பட்டு சேர முடியாம இருக்கிறவங்க அவங்களுக்கு இது வந்து ரொம்ப அருமையான கோவில் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பார்வதி வந்து சிவனை வேண்டி தவம் இருந்து சிவனை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு தவம் இருந்து அது நிறைவேறிய இடம் இந்த இடம் அப்படின்னு சொல்றதுனால இது வந்து தம்பதிகளுக்கு ரொம்ப பெருமையான கோயில். தம்பதிகள் வந்து நிறைய நல்ல விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உத்தரகோசை மங்கை கோயிலின் முக்கிய திருப்பணிகளை பாண்டிய மன்னர்களை வந்து செய்தாங்க. பாண்டிய மன்னர்களோட முக்கிய திருப்பணிகளை செய்தார்கள். நீங்க பார்க்கலாம், நிறைய நீங்க கூகுள்ல கூட இதை நீங்க தேடி பார்க்கலாம். கூகுள்ல வந்து நிறைய இடத்துல என்ன போட்டிருக்காங்க, பாண்டிய மன்னரோட ஒரு பேர் போட்டு அவர் தான் இந்த கோவிலை கட்டினார், 1500 சில்லறையில ஒரு ஈயரை போட்டு ஒரு வருஷத்தை போட்டு கட்டினார்னு சொல்றாங்க. அது இல்ல, உத்திரகோச மங்கை கோவில்ல திருப்பணி பண்ணினதுதான் பாண்டிய மன்னர்கள். கோவில் அதற்கும் முந்தைய கோயில், பழங்கால கோயில். பாண்டிய மன்னர்கள் ஆட்சி அதிகாரத்தில் சிறந்து இருந்த போது வந்து அவர்களுக்கு தலைநகராக கொஞ்ச நாளைக்கு வந்து இந்த உத்திரகோச மங்கையை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் வந்து இது வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான கோவிலாக இருந்தது. மதுரைக்கெல்லாம் முந்திய கோயில் இந்த உத்திரகோச மதுரை, சிதம்பரம், நெல்லையப்பர் கோயில், இதுக்கெல்லாமே ரொம்ப முந்தைய கோயில் இந்த உத்திரகோச மங்கை கோயில். இப்போ தற்சமயம் வந்து உங்களுக்கு இது சேதுபதி சமஸ்தானம் வந்து இதை வந்து பார்த்துக்கிறாங்க. அவங்கதான் திருப்பணி செஞ்சு அதை கவனிச்சுக்கிறாங்க. ஆதி காலத்துல இந்த தலம் ஆதி சைவபுரம், ஆதி சிவபுரம் அப்படின்னா ஆதி சைவபுரம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இதுக்கு வந்து ஆதி சைவர்கள் வந்து இங்க பூஜிச்சுட்டு இருந்ததுனால இந்த கோயிலுக்கு ஆதி சைவபுரம் இல்லைன்னா ஆதி சிவபுரம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. தட்சிண கைலாயம் அப்படின்னு இது சொல்றாங்க. அங்க காசி மாதிரி இங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களோட பாவங்கள் எல்லாமே வந்து இதுவாயிடும் அப்படின்னு குறிப்பிடும் அப்படின்னு தட்சிண கைலாயம் அப்படின்னு சொல்றாங்க.
வேறு பெயர்கள்லாம் சதுர்வேதி மங்கலம், பத்ரிகா கஷேத்திரம், பிரம்மபுரம், வியாக்கிரபுரம், மங்களபுரி, பத்ரிசயன சத்திரம், ஆதி அப்படின்னு ஆதி சிதம்பரம் அப்படின்லாம் வேறு வேறு பேர் இருக்கு. இன்னொரு அழகான பேரு சங்க இலக்கியங்கள் சொல்ற பேரு இந்த ஊரை இலந்திகை பள்ளி அப்படின்னு சொல்றாங்க. இலந்தை மரத்துல இருந்து சுயம்புவா கடவுள் தோன்றிய இடம் அப்படிங்கிறது இலந்திகை பள்ளி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சங்க இலக்கியங்கள்ல இந்த பெயர்ல தான் இந்த கோயில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. மங்களநாதர் மங்களநாயகி இருவரையும் வழிபடும் முன்பு வந்து அங்க உள்ள அந்த பானலிங்கத்தை தரிசனம் செய்ய முழுமையான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த லிங்கம் தான் வந்து மாணிக்கவாசகர் கதையோட தொடர்புடையது. அது சொல்றேன். இந்த தலத்தில் வழிபாடு செய்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா 3 காலத்துல வழிபாடு செய்யணுங்கிற முறை வச்சிருக்காங்க. காலையில வழிபாடு செஞ்சா முற்பிறவியோட பலன்கள் எல்லாம் அறுபடும். மதிய நேரத்தில் வழிபாடு செய்தீங்கன்னா பூஜையை பார்த்தீங்கன்னா இப்போது இருக்கிற பிறவியில் இருக்கிற பாவங்கள் எல்லாம் விடுபடும். சாயங்கால நேரத்துல மாலை நேரத்துல வழிபாடு செஞ்சீங்கன்னா அடுத்த பிறவிக்கு நீங்க போகாம மறுபிறவியோட தப்பி தவறி நீங்க போனீங்கன்னா மறுபிறவிக்கு நீங்க செய்ய போற பாவங்களும் சேர்ந்து விடுபடும் அப்படின்னு இந்த கோவில்ல ஐதீகத்துல சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த மாதிரி இருக்கிறது. மூலவருக்கு வந்து மங்களநாதர் அப்படிங்கிற பெயர் அவர் தனக்கு தானே சூட்டி கொண்ட பெயர்னு நான் சொன்னேன். அதை வந்து மருவி மங்களேஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கதைகளை வச்சு இவரை வந்து காட்சி கொடுத்த நாயகர் அப்படின்னு சொல்றாங்க. இறைவிக்கு வந்து மங்களநாதர்ங்கிறதுனால மங்களாம்பிகை, மங்களேஸ்வரர்ங்கிறதுனால மங்களேஸ்வரி, சுந்தரநாயகி அப்படிங்கிற பேரெல்லாம் இருக்கு. சுந்தரநாயகிங்கிறது கல்யாணத்துக்கு முந்தைய பார்வதியை இங்க சொல்றாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற பார்வதி வந்து மங்களாம்பிகை, மங்களேஸ்வரி அப்படி சொல்றாங்க. காட்சி கொடுத்த நாயகர் அப்படிங்கிறது இங்க என்ன அப்படின்னாக்கா ராவணனுக்கு காட்சி கொடுத்த நாயகர். இங்க ராவணனுக்கு என்ன காட்சி கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு கதை. இந்த ராவணன் மண்டோதரிக்கு திருமணம் செய்து வைக்கிறார் நம்ம மங்களநாதர். இதுக்கு மங்களநாதர்னு பெயர் சூட்டுக்கிறார். அவங்க அங்க வாழ்ந்துகிட்டு வராங்க. கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்போ வந்து எங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அப்போ இங்க அதே சமயத்தில் இங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னா அப்போ ராவணன் வந்து மிகப்பெரிய அசுரகுல அரசனாயிட்டான். நிறைய அராஜகமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்போ வந்து சிவன் ஆனா பயங்கர சிவபக்தன், சிவனை எதுவும் பண்ண மாட்டான் இல்லையா. அப்போ சிவன் வந்து என்ன பண்றாரு, இப்படி தவத்துல வேண்டியதுனால அவங்களுக்கு ஏதாவது போய் வரம் கொடுத்து ஏதாவது பண்ணணும் இல்லையா. அப்போ அவர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். அப்படி யோசிக்கும் போது வந்து அந்த நேரத்துலதான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வேதங்களும் உபநிஷதங்களையும் மங்களநாதரே உபதேசம் பண்ணிட்டு இருக்கிற ரிஷிகளுக்கு. அதை இன்னொரு இதுவா சொல்லுவாங்க, சிவனோட சக்தியே 1000 துண்டுகளாக பிரிஞ்சு 1000 முனிவர்களாக உருவாக்கி அந்த இடத்துல உட்கார்ந்து அவங்க வேதங்களையும் உபனிஷதங்களையும் எழுதுறாங்க. அந்த இடத்துலதான் முக்கியமா இந்த தலம் வேதத்தையும் உபனிஷத்தையும் சிவன் பார்வதிக்கு உபதேசம் செய்த தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய வேதங்களும் உபனிஷதங்களும் இருக்கு. அதுல வந்து சாக்ஷ்ய உபனிஷத் அப்படின்னு ஒண்ணு, கைத்திரிய உபனிஷத்துன்னு ஒண்ணு இருக்கு. இன்னும் நிறைய உபனிஷதங்கள் வந்து மொத்தம் தர்மசாஸ்திரப்படி வந்து 251 இருக்கு. அதுல 108 தான் வந்து அச்சுல இருக்கு. இந்த உபனிஷதங்கள் இது எல்லாத்தையுமே வந்து கடவுள் தான், அதாவது சிவன் தான் மற்றவர்களுக்காக வந்து உபதேசம் செய்த மாதிரி இங்க சொல்றாங்க. இந்த உபதேசத்துல பாத்தீங்கன்னா இந்த உத்தர கோஷம் அங்கைங்கிறதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா கோஷம் அப்படிங்கிறது வந்து புதையல். புதையலை வந்து மங்கைக்கு வந்து உபதேசம் செய்த இடம், அதான் உத்திர கோஷம் மங்கை அப்படின்னு சொல்றாங்க. கோஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து உரிக்க வந்துகிட்டே இருக்கிறது. அதுதான் வந்து என்ன சொல்லலாம், ஒரு அவுட்டர் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க கோசா அப்படிங்கிறது. இந்த வார்த்தையை பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்துல புத்திசம் அதுலயும் புத்த மத சம்பந்த கருத்துக்கள்ல எல்லாத்துலயுமே இந்த கோசாங்கிற வார்த்தை வந்து ஒரே மாதிரி வந்திருக்கு. நம்ம தமிழ்லயும் உத்திர கோசமங்கை அப்படிதான் சொல்றாங்க. அந்த உத்திர கோசமங்கை ரகசியங்களை மங்கைக்கு உத்திரம்னா உபதேசம் செய்த இடம், அதான் உத்திர கோசமங்கை. இந்த கோஷம் வந்து தைத்திரிய உபனிஷத்து வந்து என்ன சொல்லுதுன்னா கோஷங்கள் வந்து அடிப்படையா கோஷங்கள் வந்து 5 வகைப்படும் அப்படின்னு சொல்லுது. அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, மனோமய கோஷா, விஞ்ஞானமய கோஷா, ஆனந்தமய கோஷா, இப்படி 5 வகையான கோஷங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
கோஷான்னு சொல்லக்கூடாது, கோஷா அப்படி கோஷான்னு சொல்லக்கூடாது, ரெண்டுத்துக்கு நடுவில் சொல்லணும். அன்னமய கோஷானா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வழியா நமக்கு வர உணர்வு, குணம், அது எல்லாம். பிராணமய கோஷானா நம்ம சுவாசிக்கிற காற்று வழியா, ஆக்சிஜன் வழியா நம்ம பிராணம் வழியா வருது எனர்ஜி, அதுதான் வந்து பிராணமய கோஷா. பிராணத்தால் ஆன முதல்ல உனக்கு திங்கிற உணவு, சாப்பிட்ற உணவு நம்ம குணத்தை ஒரு நிர்ணயிக்குது. அதை தாண்டி நம்ம சுவாசிக்கிற காற்று, அண்டத்தில் இருக்கிற மற்ற விஷயங்கள் அதுக்கு வெளியில இருக்கு. அதுக்கும் மேல மனோமய கோஷான்னு சொல்றாங்க. நம் மனது, நம் புத்தி, நம் எண்ணங்கள் வந்து அதுக்கு வெளியில. நான் யாருங்கிறது இந்த 5 தான். நான் சாப்பிட்ற சாப்பாடு, நான் கம்மியா சாப்பிட்டா ஒல்லியா இருக்கேன், ஜாஸ்தியா சாப்பிட்டா குண்டா இருக்கேன். சாப்பிட்ற சாப்பாடு ஒண்ணு. அதுக்கு மேல வந்து நான் சுவாசிக்கிற காற்று, அண்டங்கள் இருக்கிற அதிர்வலைகள் எல்லாம் செய்யும்போது அதுக்கும் வெளியில மைண்ட், நான் என்ன எண்ணுகிறேன், அதான் மனோமய கோஷா. அதுக்கும் வெளியில இருக்கிறது விஞ்ஞானமய கோஷா. அந்த எண்ணத்தை தாண்டி எவ்வளவு அறிவு கூர்மையோட நான் வந்து உயிர் வாழ்கிறேன், எக்ஸிஸ்ட் ஆகிறேன், அது வந்து விஞ்ஞானமய கோஷா. அதுக்கும் மேல இருக்கிறது தான் ஆனந்தமய கோஷா, பிளஸ், எட்டர்னல் பிளஸ் அப்படிம்பாங்க, முக்தி. அதான் சொல்லுவாங்க பக்தி, முக்தி. அதுதான் அந்த இந்த 5 கோஷங்களும் சேர்ந்ததுதான் வந்து பஞ்ச கோஷம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 5 கோஷங்களையும் தைத்திரிய உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த தைத்திரிய உபனிஷத்தை உருவாக்கினதே கடவுள் தான், மங்களநாதர் தான். இந்த உபனிஷத்தை பார்வதிக்கு அவர் உபதேசம் செய்த இடம்தான் இந்த உத்தரகோசம் மலை. இந்த மாதிரி உபனிஷதங்கள் பலவற்றையும் அவர் பார்வதிக்கு உபதேசம் பண்ணது போக மிச்ச வேதங்களையும் சாஸ்திர முறைகளையும் முறைப்படி வந்து இது சேமித்து வைக்கணும் அப்படிங்கிறது. அவராக வந்து 1000 துணிகளை இது பண்ணி, அவரோட சக்தியிலிருந்து 1000 முனிவர்களை உருவாக்கி, அந்த முனிவர்கள் என்ன பண்ணாங்கன்னா உட்கார்ந்து யாகம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த யாகம் பண்ணி, அந்த யாகத்துல வேதங்களையும் மந்திரங்களையும், அவர்கள் உருவாக்கின வேதங்களையும் மந்திரங்களையும் முதல் முறையாக பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் ராவணனின் தவம், குழந்தை வேண்டிய ராவணனின் தவம் இலங்கையில ரொம்ப முத்தி போய் கடைசி நிலையில இருந்தது. அவன் செத்து போயிடுவான், இவர் போகல, நான் சிவன் போகல. அப்ப வேற வழியே இல்லை, நான் அங்க போயிட்டு வரேன், அவனுக்கு காட்சி கொடுத்துட்டு வரேன். அதுதான் காட்சி அளித்த, அந்த காட்சி அளித்ததை வச்சுதான் இவருக்கு வந்து காட்சி கொடுத்த நாயகர் அப்படிங்கிற பேர் வந்தது. இவரு போய் ராவணனுக்கு காட்சி கொடுக்கறதுக்கு நான் போறேன், நீங்க வந்து இதை தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு போறார். அப்ப என்ன சொல்றார், ராவணன் வந்து ஒரு குழந்தைய வந்து கேட்கிறான். ஆனா விதிப்படி ராவணனுக்கு குழந்தை இருக்கக்கூடாது, ராவணனோட பிறவி இதோட முடிய போகுது. நம்ம தெய்வத்துக்கு தெரியாதா தடுத்தாட்படணும், அவனோட பிறவி இதோட முடிக்கணும்னு இவருக்கு தெரியாதா? அப்ப இவர் சொல்றார், அவன் கேட்ட வரத்தை நான் கொடுக்க முடியாத நிலைமையில இருந்துதான் நான் இப்ப அவனுக்கு போய் காட்சி கொடுக்க போறேன். அவன் கோபத்தில் என்னையே ஏதாவது செய்து விடுவான். பக்தனுக்கு அவ்வளவு பயப்படுறார். ஏன்னா அவன் நியாயமான பக்தன், சிவனுக்கு ரொம்ப நியாயமான பக்தன் இல்லையா? அப்போ எனக்கு ஏதாவது ஆனாலும் நீங்கள் இந்த வேத உபனிஷதங்களை வந்து நீங்க நிறுத்தக்கூடாது. இதை பயன்படுத்தி, இதை முதல் தடவை நீங்க வந்து பிரயோகம் பண்ணி அதை வெளியிடுறாங்க. அவ்வளவுதான். நம்ம எப்படி ஒரு ஸ்டேஜ் வச்சு வெளியிடுவோம், அந்த மாதிரி முதல் தடவை அதை வந்து உருவாக்கினதை வெளியிடுறாங்க. அதை வந்து நீங்க நிறுத்தக்கூடாது இத அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு போறார். அப்ப அந்த ரிஷிகள்னு சொல்றது, முனிவர்கள் சொல்றது இவரோட ஒரு துளிகள் தான் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அந்த ரிஷிகள் 1000 பேர், அந்த 1000 பேர் உட்கார்ந்து வேள்வி செய்து அங்க உட்கார்ந்து அந்த வேதங்களையும் சாஸ்திரங்களையும் ஓதிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சிவன் என்ன சொல்றார், அங்க போய் ராவணனால் எனக்கு ஏதும் ஆபத்து ஏற்பட்டால் இங்க நான் வந்து ஜோதி வடிவில் தெரியுவேன், அதை வச்சு நீங்க எனக்கு அங்க ஏதோ ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. என்ன நடந்தாலும் நீங்கள் இந்த வேத உபதேசத்தை நிறுத்தக்கூடாது. இந்த வேத உபதேசம் ஆரம்பிச்சது இவர் பார்வதிக்கு சொல்ற மாதிரி ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரிஷிகளை தொடர சொன்னாங்க. அதுதான் நடந்தது. இது வந்து நிக்க கூடாது, அதனால இது நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நீங்க தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு அங்க போய் ஒரு சிறு குழந்தையாக, சிறு பாலகனாக ராவணனுக்கு காட்சி அளிக்கிறார். ராவணனுக்கு வந்து ரொம்ப தவம், இவ்வளவுலாம் நம்ம தவம் இருந்து இவ்வளவுலாம் பண்றோமே, வேள்வி பண்ணி பண்றோமே, கடவுள் நமக்கு செவிசாக்கவே இல்லையே, ரொம்ப சங்கடம் ராவணனுக்கு. சங்கடத்தோட அவன் வரும்போது அவனோட அரண்மனையில அப்படியே முற்றத்துல ஒரு குழந்தை அப்படியே பாலகன் அப்படியே ஓடி வருது, மண்டோதரியை பார்த்து ஓடி வருது. மண்டோதரியா வந்து அதை பிடிச்சுக்கிறாங்க. அப்ப ராவணனுக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சு போச்சு, சரி
நம்ம மங்களநாதர் தான் இந்த மாதிரி கண்டிப்பா வந்திருக்கணும். ஏன்னா என்ன அரண்மனைக்குள்ள ஏனுமதி இல்லாம எப்படி வெளியே ஒருத்தன் வர முடியும்? அப்ப கண்டிப்பா இது வந்து மங்களநாதரா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சந்தோஷம் தாங்கல. அவன் போய் அந்த குழந்தைய அப்படியே வாரி அணைச்சி எடுத்துக்கும் போது அவன் வெறித்தனமா அந்த குழந்தைய அப்படி பிடிச்சி எடுக்கும்போது அந்த குழந்தையோட உடம்புல ஒரு கீரல் பட்டு ரத்தம் வருகிறது. அப்போ அதே சமயத்தில் இங்க உத்தரகோசமங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்தில் உத்தரகோசமங்கையில வேள்வி நடந்துகிட்டு இருக்கு. அந்த வேள்வியில அந்த அக்னி தீர்த்தத்துல பெரிய ஜோதி தெரியுது. அந்த ஜோதி தெரியும் போது என்ன நினைச்சுக்கிறாங்க அந்த முனிவர்கள், ரிஷிகள் எல்லாம், கடவுளுக்கே ஆபத்து நேர்ந்து விட்டது, ராவணன் வந்து நம்மளையும் ஏதாவது பண்ணிட போறான் அப்படிங்கிற ஒரு பயத்துல அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த வேத பிரயோகத்தை நிறுத்திட்டு அவங்க அந்த வேள்வியில குதிச்சிடுறாங்க. ஒருவர் பின்னாடி ஒருவர் 999 பேரும் வந்து குதிச்சிடுறாங்க. இதுக்கு மேல நம்மளால உயிர் வாழ முடியாதே, நம்மளால் கடவுள் வந்து காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிற மனவேதனையிலையும் அவங்க குதிச்சிடுறாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் குதிக்காம என்ன நடந்தாலும் வேத பிரயோகத்தை நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு ஒரே ஒருத்தர் முனிவர் மட்டும் அங்க வந்து உட்காந்து அந்த வேதங்களை வந்து தொடர்ந்து இருக்காரு. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, சிவபிரான் மறுபடியும் ஜோதி வடிவத்துல வந்து சிவபிரான் இவர்கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வேதங்களை நிறுத்தாமல், இந்த உபதேசத்தை நிறுத்தாமல் நீ தொடர்ந்தமைக்காக உனக்கு அடுத்த பிறவியில் உன்னை நான் தடித்தாட்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போறார். அந்த முனிவர் தான் மறுபிறவியில் மாணிக்க வாசகராக பிறந்து இறைவனால் தடுத்தால் கொள்ளப்பட்டார் அப்படிங்கிறது தான் ஒரு கருத்து அப்படின்னு ஒரு இது சொல்றாங்க. இந்த தலத்தில் உள்ள கல்வெட்டு பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன கதையிலிருந்தே உங்களுக்கு பாத்தீங்கன்னா, ராமாயணம் நடக்கிறதுக்கு, அதாவது ராமனின் மனைவி சீதையை இவன் கவர்ந்துட்டு போனப்பதான் ராமாயணமே ஆரம்பிக்குது. ராமனும் பிறந்தப்போ விட இந்த கதை தான் முக்கியமானது இல்லையா? இவங்கள் எல்லாத்தையும் உருவாக்கினவரே வந்து சிவன் தாங்கும் போது, அந்த நேரத்துல ராவணனுக்கு திருமணம் செய்து வைத்ததும் அதே நேரத்துலதான் ராமர் பிறந்திருப்பார், அவருக்கு திருமணம் நடந்திருக்கும் எல்லாமே. இந்த ராமாயணம் ஆரம்பிக்கிற காலகட்டத்திலேயே இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயிலா இருந்திருக்கு. அதனாலதான் இது ரொம்ப பழமையான கோயில், ராமாயண காலத்துக்கு முற்பட்ட கோயில் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மங்களேஸ்வரி நாயகி பேர்ல வந்து பிள்ளை தமிழ் அதெல்லாம் கூட இந்த மங்களேஸ்வரி நாயகி பேர்ல இருக்கு. இத்தலத்துல உள்ள கல்வெட்டுல வந்து ராவணன் மனைவி மண்டோதரி பெயர் வந்து இடம் இருக்கிறது. அதனால இதை வச்சுதான் இந்த தலம் வந்து ராமாயண காலத்துக்கு முன்னாடியே தோன்றின ஆதாரம் அப்படின்னு இந்த கல்வெட்டை வச்சுதான் வந்து சொல்றாங்க. இந்த தலத்தில் வேத வியாசர், அப்புறம் வந்து காகபுஜந்தர், மிருகண்டு முனிவர், அப்புறம் வந்து வானாசுரன், மயன், அப்புறம் மாணிக்க வாசகர், அருணகிரிநாதர், இவங்க எல்லாரும் வந்து வழிபாடு செஞ்சிருக்காங்க இந்த தலத்துல. இந்த ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு. நான் வரும் வாரங்கள்ல அதையும் நான் ஆராய்ச்சி பண்ணி சொல்றேன். வேதவியாசர் உங்களுக்கு தெரியும், வேதவியாசர் வந்து மகாபாரத காலத்துல அவரும் வந்து இங்க வந்து வழிபட்டிருக்கார். அதே மாதிரி பரீட்சித் மகாராஜா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மகாபாரதத்துல வர ஒரு கேரக்டர் இல்லையா, அந்த பரீட்சித் மகாராஜா வந்து இங்க வந்துதான் வரம் வாங்கிட்டு போனாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தலத்துல இருக்கிற வந்து பஞ்சலோக நடராஜர் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான நடராஜர். ஒரு பஞ்சலோக நடராஜர் இருக்கு. வலது புறத்துல வந்து ஆண் மாதிரியும் இடது புறத்துல பெண் மாதிரியும் ஆடுற மாதிரி ஒரு நளினமான ஒரு கலை படைப்பா இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த தலத்து முருகனுக்கு வந்து வாகனம் பாத்தீங்கன்னா வந்து யானை. முருகப்பெருமானுக்கு வந்து இந்திரன் வந்து தனது ஐராவதத்தை வந்து இந்த தலத்துலதான் வந்து கொடுத்தாரு அப்படின்னு இந்த தல புராணமான ஆதி சிதம்பர மகாத்மியம் அது வந்து சொல்லுது. அந்த முருகனோட இந்திரன் முருகனுக்கு யானை கொடுத்தது இந்த தலத்துலதான் அப்படின்னு சொல்றாங்க. அதை பாத்தீங்கன்னா வந்து அதுல வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த பார்வதி இது தேவசேனால சொல்லுவோம் இல்லையா, வள்ளி தேவசேனா சொல்லுவோம் இல்லையா, முற்பிறவியில வந்துட்டு அமிர்தவல்லி சுந்தரவல்லின்னு 2 பெண்களா வந்து இவங்க இருக்கிறாங்க. அவங்க உருவானதும் பாத்தீங்கன்னா விஷ்ணுவோட ஒரு சந்தோஷத்துல இருந்து உருவானாங்க அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுந்தரவல்லி அமிர்தவல்லி சுந்தரவல்லி 2 பேரும் வந்து விஷ்ணுவோட சந்தோஷத்துல உருவானோடனே அவங்க கேக்குறாங்க, நாங்க 2 பேரும் எப்படி பிறந்தோம் அப்படின்னு எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு. மகாவிஷ்ணு சொல்றாரு, நீங்க வந்து பிறந்ததோட ரகசியத்தை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா
அதுக்கு நீங்க வந்து தவம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இவங்க பிறந்தது எப்படி வருது அப்படின்னாக்கா, மகாபலி சக்கரவர்த்தி அந்த இது கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, வாமன அவதாரம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா. அப்ப மகாபலி சக்கரவர்த்தி அவர் தலையத்தான் 4வது அடியா வைக்கிறதுக்கு கொடுத்தாரு இல்லையா. அப்படிங்கும்போது இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப சந்தோஷத்துல பக்தனோட இதை பார்த்துட்டு இவருக்கு கண்ணு தண்ணி வருது. மகாவிஷ்ணுவுக்கு தண்ணி வரும்போது 2 கண்ணில் வர 2 சொட்டு தண்ணி வந்து அமிர்தவல்லியாவும் சுந்தரவல்லியாவும் பறிக்கிறதாக ஒரு கதை இருக்கு. இவங்க 2 பேரும் எங்களோட பிறப்பு ரகசியத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நீங்க வந்து தவம் இருங்க, அடுத்த பிறவியில உங்களை வந்து முருகர் வந்து உங்களை வந்து இது பண்ணிக்குவார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முருகன் வந்து சூரபத்மனை வதம் செய்யறார். சூரபத்மன்கிற ஒரு அரசன் வந்து ரொம்ப எல்லாரையும் தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான். அவனை வந்து வதம் செய்யறதுக்கு முருகர் தான் வந்து சரியான ஆளுன்னு சொல்லிட்டு முருகரை போய் கேட்குறாங்க தேவர்கள் எல்லாம். உடனே அவர் வந்து சூரபத்மன் வந்து முருகரை வந்து வதம் செய்யறாரு. உடனே இந்திரன் வந்து என்ன பண்றாரு, இந்திரனோட மகள் தான் வந்து தெய்வானை. இந்திரன் என்ன பண்றாரு, அவரோட மகளை வந்து சூரபத்மனை வந்து இது பண்ணினதுனால, வதம் செய்ததுனால இந்திரன் வந்து தெய்வானையை வந்து மனம் செய்து முருகனுக்கு மனம் செய்து கொடுத்ததாக கதை இருக்கு. அந்த தெய்வ யானை அதைத்தான் வந்து ஐராவதம் அப்படின்னு சொல்றாங்க. முருகருக்கு வந்து யானையை கொடுத்தாரு, ஐராவதம்ங்கிற வெள்ளை யானையை இந்திரன் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தெய்வானையை திருமணம் செய்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டையும் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். முருகன் இவங்களை திருமணம் செய்ததுக்கு அப்புறம் தான் வந்து திருத்தணியில போய் உட்கார்றாரு, தெய்வானையோடு போய் உட்கார்றாரு. அங்கதான் வள்ளியை பார்த்து வள்ளியை திருமணம் செய்றாரு. இதுதான் வந்து இந்த கோயில்ல நடந்த ஒரு வரலாறு. இந்த கோயிலுக்கு இன்னும் பல பல பெருமை இருக்கு. இந்த சகஸ்ர லிங்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அது பாத்தீங்கன்னா இந்த 1000 ரிஷிகள் வந்து தவம் செய்துட்டு இருந்தாங்க. அந்த கதையை வந்து நினைவுல வச்சுக்கிறதுக்காக இங்க 1000 லிங்கங்கள் இருக்கு. அதாவது 999 லிங்கம் தனியாகவும் 1 லிங்கம் தனியாகவும் இங்க இருக்கு. இதுல பக்கத்துல மாணிக்கவாசகர் சந்நிதி ஒன்று இருக்கு. அந்த மாணிக்கவாசகர் சந்நிதியிலிருந்து தினமும் வந்து மங்களநாதரை அவர் தரிசனம் செய்துகிட்டே இருக்கார் அப்படிங்கிறதுக்கு மங்களநாதரோட செவத்திலிருந்து ஒரு துவாரம் இருக்கு. அதே மாதிரி இவரோட மாணிக்கவாசகரோட செவத்திலிருந்து ஒரு துவாரம் இருக்கு. அந்த துவாரம் வழியாக இவர் மங்களநாதரை வந்து தரிசனம் செய்கிறார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. இதுல இருந்து வந்து இந்த கோவில் இளவந்திகை பள்ளி அப்படின்னு சங்க இலக்கியத்துல சொல்றாங்க. அதுல ஒரு கல்வெட்டில் என்ன சொல்றாங்கன்னா, இளவந்திகை பள்ளி குஞ்சிய நன்மாறன் அப்படின்னு ஒரு அரசனோட பெயரை வந்து செதுக்கி இருக்காங்க. அதனால இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், நிறைய பழங்காலத்துல நிறைய கதைகள் நடந்த இடம் இது. மாணிக்க வாசகருக்கு உருவ காட்சிகள் திருக்கூடிய தலம் அப்படிங்கிறதுனாலதான் காட்சி கொடுத்த ஈஸ்வரன் அப்படின்னு இவங்களை சொல்றாங்க. மாணிக்க வாசகர் ஜோதி வடிவில் இவங்களுக்கு தரிசனம் கொடுத்தாருங்க. இலந்தை மரத்தடியில் எழுந்தருளிய மங்கை பெருமான் அப்படின்னு வந்து இந்த பெருமானை வந்து சொல்றாங்க. மங்கை பெருமான் அப்படின்னா மங்கைக்கு உபதேசம் செய்த பெருமான், மங்கையை ஆட்கொண்ட பெருமான் அப்படின்னு ஆசைப்பட்ட பொண்ணை வந்து ஏமாத்தாம கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் நீங்க. அதனால ஒரு மங்கை பெருமான் அப்படின்னு போற்றப்படுறார். இந்த தலத்துல சிவனை அம்பாளே வந்து பூஜை செய்வதாக தான் இங்க வந்து ஐதீகம் இருக்கு. சொக்கலிங்க பெருமான் வந்து பரதவர் மகளாக வந்து அவங்களை சபித்து அப்புறம் சாப விமோசனம் செய்து அம்பாளை மணந்து கொண்டு வந்து இந்த தலத்திலேயே அம்பாளுக்கு வேத பொருளை உபதேசம் செய்து பின் அதுக்கப்புறம் தான் அம்பிகையோட மதுரைக்கு போனதாக மதுரை புராணத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால மதுரைக்கு முந்தைய தலம் இந்த தலம் அப்படின்னு சொல்லணும். இந்த பார்வதி அப்படின்னு சொல்லும்போது சக்தி இல்லையா, சக்தியோட வடிவம் வந்து பார்வதி, உமா, துர்கா, காளின்னு 4 வடிவத்துலதான் வந்து சக்தி வந்து இருக்கிறாங்க. பார்வதிங்கிறது வந்து காதலும் அன்பும் நிறைந்த வடிவம், அதுதான் வந்து பார்வதி. உமா அப்படிங்கிறது வந்து அம்மாவோட தாய் வடிவம், அதுதான் உமா. துர்கை அப்படிங்கிறது வந்து நல்ல அதாவது நியாய தீர்ப்பு வழங்குற கடவுள், அதுதான் வந்து துர்கா. காளி அப்படிங்கிறது நம்ம தெரியும், த லார்ட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் இல்லைங்களா. காளிங்கிறது வந்து அழிவை வந்து அழிக்கிற கடவுள், நம்ம எல்லாரையும் அழிக்கிற கடவுள் காளி. இந்த 4 வடிவத்துலதான் வந்து சக்தி வந்து உருவாயிருக்கு, சக்தி வந்து இருக்கு 4 வடிவத்துல. அதுல பார்வதிங்கிற வடிவத்துல இருக்கிற சக்தி தான் இந்த கோவில்ல வந்து இருக்கு. அதனால இது ரொம்ப ரொம்ப நிறைய இடத்துல உமான்னு தான் நம்ம பார்த்திருக்கோம்.
கல்யாணத்துக்கு பிறகு இருக்கிற பார்வதியை தான், அதாவது உமாவை தான் நம்ம நிறைய எல்லா சிவாலயங்களையும் தரிசனம் பண்றோம். கன்னியாகுமரியில திருமி இந்த இடத்துல பார்வதி அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முந்தைய கடவுள் சக்தியோட இருக்கிற ஒரு பொண்ணு. அதனால பார்வதி ரொம்ப ரொம்ப விசேஷமானவங்க. இந்த இடத்துல பார்வதியை தரிசனம் பண்றது, இவங்களதான் பார்வதின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆதிசைவர்கள் வசம் இருந்த இந்த தலம் அதுக்கப்புறம் ராமநாதபுரம் ராஜா கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட சமஸ்தான ஆளுகையில தான் இந்த தலம் இருக்கு. இந்த தலத்துல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, தலத்தோட உட்பிரகாரத்துல நுழையும் போது நல்ல வேலைப்பாடோட யாழிகள் இருக்கு. அந்த வாயில கல்லால ஆன பந்து இருக்கு. அந்த பந்தை நகர்த்த முடியும் நம்மளால. அந்த மாதிரி இங்க அமைச்சிருக்காங்க. இந்த தலத்துல இன்னொரு அதிசயம் பாத்தீங்கன்னா, இந்த தலத்தோட கோவில்ல அதான் அந்த அக்னி தீர்த்தம் அப்படின்னு சொன்னதுல கடவுள் இந்த ஜோதி வடிவத்தில் அந்த உருவான இடம். அதனால அக்னி தீர்த்தம் அதுவும் இங்க வழிபடுற வேண்டிய 3 விதமா சிவன் இந்த இடத்துல நினைக்கிறோம். நம்ம இலந்தை மரமாகவும், அக்னி தீர்த்தமாகவும், படிவ லிங்கமாகவும் நம்ம இங்க இது பண்றோம். இந்த தலத்துல வாழற மீன்கள் பாத்தீங்கன்னா சாதாரணமான குளத்துல வாழற மீன்கள் இல்லை, கடல்ல இருக்கிற மீன்கள் தான் இங்க இருக்குது. அப்படி அந்த மாதிரியான குணமுடைய மீன்கள் இங்க இருக்கிற மீன்கள் எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி இன்னும் ஒரு கதை இருக்கு. எந்த சிவன் கோயிலும் இல்லாத ஒரு விசேஷம் சிறப்பு இந்த கோயிலுக்கு இருக்கு. இந்த கோவில்ல தாழம்பூ வச்சு வழிபாடு பண்றாங்க. எப்பவுமே தாழம்பூ வச்சு வழிபாடு பண்றாங்க. மற்ற சிவன் கோயில் எல்லாம் மகா சிவராத்திரிக்கு மட்டும்தான் தாழம்பூ எடுத்துக்குவாங்க, வேற நாள்ல பயன்படுத்த மாட்டாங்க. இந்த கோவில் தினப்படிக்குமே தாழம்பூ வச்சு தாழம்பு மாலை கட்டி போட்டா நல்லதுன்னு சொல்றாங்க. தாழம்பூவை பயன்படுத்துறாங்க. நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் தாழம்பூ கதை. சிவன் பிரம்மா விஷ்ணு சிவன் அவங்க எல்லாம் விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் ஒரு ஒரு நினைப்பு வருது. இது பிரம்மா சொல்றார், நான் படைச்சாதானே நீங்க எல்லாம் காக்க முடியும், இல்ல அழிக்க முடியும், அப்ப நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு பிரம்மா. அப்ப பிரம்மாவுக்கு 5 தலை இருந்தது ஆரம்பத்தில். அப்புறம் மகாவிஷ்ணு சொல்றார், நான் காப்பாற்றுகிறேன். அப்ப இதுதான் ரொம்ப பெரிய வேலை, படைச்சு முடிச்சுதான் உனக்கு வேலை முடிஞ்சது அப்படின்ட்டு இவரை ஒரு மாதிரி நான் தான் அப்படி பெரியவன் அப்படின்னு நினைச்சுக்கிறார். இவங்க 2 பேருக்கும் இது யாருமே பெரியவர்கள் இல்லை, எல்லாரும் சேர்ந்து இருக்க வேண்டிய ஒரு விஷயங்கிறத உணர்த்துறதுக்காக சிவன் என்ன பண்றாரு அப்படின்னா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பாடல், அயனும் காணா அரிய ஜோதி அப்படின்னு பாடல் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இந்த கதை தான். அரிங்கிறது மகாவிஷ்ணு, அயன் அப்படின்னா பிரம்மன். இவங்க 2 பேராலையும் காண முடியாத ரொம்ப அரிய ஜோதி வடிவாக இருக்கிற சிவன் அப்படின்னு தான் அந்த மங்களநாதரை சொல்றாங்க. சிவன் அப்ப என்ன சொல்றாருன்னா, நான் ஜோதி வடிவத்துல உருவம் எடுத்துக்கிட்டு மனித உருவத்துல இருந்தா எது சிரசு எது கால்னு நமக்கு தெரியும், நான் ஜோதி வடிவம் எடுத்துக்கிறேன். உங்களால முடிஞ்சா ஒருத்தர் என் தலை எங்க இருக்கிறது, ஏது ஒருத்தனோட அடி எங்கே முடி எங்கேன்னு நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு 2 பேரையும் சொல்றாரு. உடனே 2 பேரும் போறாங்க. இதுல பிரம்மா மேல போறார், அயன் மேல் நோக்கி போறார் சிரசை பாக்குறதுக்காக. ஹரி அதாவது மகாவிஷ்ணுன்னு என்ன சொல்றார், நான் அடியை பார்க்கறதுக்காக போகிறேன் அப்படின்னு கீழே போறார். கீழே போற மகாவிஷ்ணுவால அடியை பார்க்க முடியவில்லை. ஜோதி வடிவத்துல இருக்கிறதுக்கு எது நெருப்பு வடிவத்துல ஜோதி வடிவத்துல இருக்கிறதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை, அது ஒரு பிழம்பு, அவ்வளவுதான். அது தெரியாம இவங்க இவரை பாக்குறதுக்கு போறாங்க. போகும்போது இந்த மகாவிஷ்ணு என்ன பண்றார், கீழே போயிட்டு, திருமால் என்னால உன்னோட அடியை என்னால பார்க்க முடியலப்பா, நான் தோற்றுவிட்டேன் அப்படின்னு சரண்டர் ஆயிடுறார். இங்க சொல்லிடுறார். சிவன் இப்பவாது நீ புரிஞ்சுக்கிய அப்படின்னு சொல்றார். இந்த அயன் என்ன பண்றாரு, பிரம்மா என்ன பண்றாருன்னா மேல போறாரு. போயிட்டு பார்க்க முடியாது இல்லைங்களா, அவராலையும் பார்க்க முடியாது. ஆனா அவருக்கு ஒரு இது அப்போ இது கண்டிப்பா மகாவிஷ்ணுவாலையும் பார்க்க முடிஞ்சிருக்காது, நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம பார்த்துட்டோம்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிரில தாழ்வு வருது. சிவன் ஜோதி வடிவம் எடுத்ததுனால சிவ உருவத்துல இருந்த சிவன் தலையில இருந்த தாழம்பு கீழே விழுது. அவர் ஜோதியா மாறினதுனால தாழம்பு அந்த வெப்பத்தை தாங்கி அவர் தலையில் இருக்க முடியாமல் கீழே விழுது. தாழம்பு விழும்போது அப்படி கீழே வருது. மேல இருந்து அப்படியே டிராவல் பண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்க. இவர் மேல போறாரு, இவரால பார்க்க முடியல. அப்ப இவர் சொல்றாரு, நான் ரொம்ப களைச்சிட்டேன், மேல போய் இதுக்கு மேல என்னால போக போக ஜோதி நீண்டுகிட்டே இருக்கு. அப்ப தாழம்பு கிட்ட நீ எங்க இருந்து வர அப்படின்னு கேட்கிறாரு. நீ யாரு, எங்க இருந்து வரேன்னு. இந்த மாதிரி சிவனுடைய சிறுசுலதான் நான் இருந்தேன்,
இப்ப ஜோதி வடிவமானதுனால என்னால அந்த வெண்மையை தாங்க முடியல, நானே வந்து வெந்துருவேன்றது இருக்கு, அதனால நான் கீழே வந்துட்டேன், கீழே விழுகிறேன், கீழே வந்து விட்டேன் அப்படின்னு தாழம்பூ சொல்லுது. அப்ப இவருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, ஓ ரைட்டு, அப்போ இங்கதான் சிரசு இருக்கு, இந்த திசையில தான் சிரசு இருக்கு அப்போன்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்ற ஐடியா பண்றார் தாழம்பூ கிட்ட, சரி எனக்கு ஒரு உதவி பண்ணு, கீழே வந்து சிவன் கேட்டார்னா சிரசு நீ பாத்தியா அப்படின்னு கேட்டார்னா நான் பார்த்தேன்னு சொல்லுவேன், நீ வந்து எனக்கு சாட்சி சொல்லணும் அப்படின்னு கூட்டிட்டு வராரு. வந்து சிவன் கிட்ட சொல்றாங்க, உங்க சிரசுல இருந்து தான் வந்து இந்த தாழம்பூ கூட வந்து விழுந்தது, நான் அதான் அந்த தாழம்பூவையே சாட்சிக்காக படிச்சுட்டு வந்திருக்கேன் பாருங்க, நான் எனக்கு தாழம்பூவை நான் படிச்சுட்டு வந்திருக்கேன்றதுனாலே எது ப்ரூவ் ஆயிடுச்சு, நான் சிரசு கிட்ட போனேங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு இல்ல, அப்ப நான் சிரசை பார்த்துட்டேன் இல்லையா, அதனால நீங்க நம்பிதான் ஆகணும், உங்களை நான் பார்த்துட்டேன், நான் தான் தெரியும் அப்படின்னு பிரம்மா சொல்றார். தாழம்பூ ஆமா ஆமான்னு சொல்லிட்டு தலையாட்டுது. உடனே சிவனுக்கு வந்ததே கோவம், அவர் சொல்றார், யாருக்கிட்ட வந்து பொய் சொல்றீங்க, பொய்யெல்லாம் சொல்றது தப்புன்னு சொல்லிட்டு இந்த கோவத்துல பிரம்மாவோட ஒரு தலைய என்ன பண்ணிடுறார், வெட்டிடுறார் ஒரு தலைய. அதுல இருந்துதான் பிரம்மனுக்கு நான்முகன் அப்படிங்கிற பெயர் வந்ததாகவும் 4 தலை இருக்கிறதாகவும் ஐதீகம். அந்த பிரம்மனுக்கு இன்னொரு சாபம் கொடுக்குறா, நமக்கு தெரிஞ்சிருக்கும், உனக்கு எங்கேயுமே வந்து கோயில் இருக்கக்கூடாது, வழிபாடு இருக்காது அப்படின்னு சாபம் கொடுத்துடுறார். இதுதான் இந்த தாழம்பூ கதை. அதனால தாழம்பூவையும் சபிச்சிடுறார், இனிமே உன்னை யாருமே வந்து பூஜைக்கு எடுக்க மாட்டாங்கன்னு சாபம் வச்சுடுறார். தாழம்பூக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, கடவுளோட சிரசிலேயே போய் உட்கார்ற அளவு எனக்கு வரம் கிடைச்சிருந்ததே பிறவியில, அதை விட்டுட்டு நான் இந்த மாதிரி கீழ்த்தரமா நான் வந்து போய் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது வேண்டி இது பண்ணோடனே அப்புறம் விமோசனம் கொடுக்குறார். அப்ப அதுக்கு என்ன பண்றாருன்னா, சரி உத்தரகோச மங்கையில மட்டும் நீ தினப்படி உன்னை நானு, ஏன்னா இந்த உத்தரகோச மங்கை அப்பவே உருவான தலம், இந்த கதை நடந்த தலம், அப்போ நான் உன்னை வச்சுக்கிறேன், மற்ற தலத்துல எல்லாம் மகா சிவராத்திரிக்கு மட்டும்தான் உன்னை எடுத்துப்பாங்க, மற்ற நாள்ல எடுத்துக்க மாட்டாங்க, நீ செய்த தவறு தவறாகவே இருக்கணும், அப்பதான் 4 பேருக்கு அதுல இருந்து பாடம் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து மறைஞ்சு போறார். அந்த இது நடந்த இடம் இந்த உத்தரகோச மங்கை திருத்தலம். இங்க வந்து ஆதி காலத்து வராக அம்மன் வராகியம்மன் கோயில் கூட இங்க ஒண்ணு இருக்கு, அதுவும் கொஞ்சம் விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து வரலாறுல கூட ஒரு குறிப்பு இருக்கு. அலாவுதீன் கில்ஜி தெரியும் இல்லைங்களா, 1300 இருந்தவர், அவங்க வந்து இங்க இருக்கிற மரகத நடராஜர் சிலையை வந்து கொள்ளையடிக்கலான்னு வந்து வராரு அலாவுதீன் கில்ஜி. அவர் வரும்போது வந்து அவரை கொள்ளையடிக்கிற முடியாம அந்த சிலை வந்து மறைஞ்சு போயிருக்கும், அந்த சிலையை தேடிதான் அங்க சிலையே இருக்கிறது இல்லை, அந்த மாதிரி மறைஞ்சு மறைஞ்சு அவனுக்கு வந்து அவனை வந்து இங்க ஒண்ணும் இல்லை, இங்க போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை திரும்ப வச்சிருக்காங்க. அந்த மாதிரி கடவுளே வந்து தன்னை காப்பாத்திக்கிட்ட அலாவுதீன் கில்ஜிகிட்டே இருந்து அப்படின்னு சொல்லணும். மரகத நடராஜர் இங்க இந்த கோயிலை விட்டு நீங்க வந்து விருப்பம் இல்லாமல் கடவுள் வந்து இங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மரகத நடராஜர் சிலை பாத்தீங்கன்னா வந்து 5.5 to 6 அடி உயரம் இருக்கிற சிலை. இந்த சிலையை எப்படி உருவாக்கினாங்க அப்படின்னா, அது தேவ சிற்பி தான் வந்து இதை செய்ததாக வந்து சொல்றாங்க. யாரு செஞ்சாங்கன்னு எந்த ஒரு குறிப்பும் இல்லை. இந்த சிலை வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சத்தத்துல கூட இந்த சிலை தாங்காதுன்றதுனால இங்க வந்து நாதஸ்வரத்தை தவிர இந்த மத்தளம் மாதிரியான பெர்குஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் இங்க வந்து பூஜைக்கு வழிபாட்டுக்கு பயன்படுத்துறது கிடையாது. ரொம்ப ரொம்ப மெல்லிய சிலை அந்த 5 அடி மரகத நடராஜர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த சிலையில வந்து இந்த சிலை அப்போ இவ்வளவு மெல்லிய சிலை, சத்தத்துக்கே வந்து வீரல் விடுற மாதிரி இருக்கிற சிலையை எப்படி செதுக்கி இருப்பாங்க உளிய வச்சு அப்படின்னு தோணும் இல்லையா. இது வந்து அந்த மாதிரி செதுக்கின சிலை இல்லையா, மைண்ட் ஸ்கல்ப்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ அதிர்வலைகள், இப்ப நான் வந்து ஒருத்தரை பார்த்து அவன் நல்லா இருக்கணும், அவங்க அழகா இருக்காங்க, அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா அந்த நேர்மறை அலைகள் என்ன அலைகள் அவங்கள போய் சேருது, அவங்களுக்கு நல்லது நடக்குது இல்லையா. அதே மாதிரி எதிர்மறையா நான் நினைச்சேன்னா அவங்களுக்கு எதிர்மறையா நடக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா. அந்த எண்ண அலைகள், அந்த மாதிரி எண்ண அலைகளை வைத்தே, மனசு வழியாக எண்ண அலைகளை வைத்தே அந்த தேவ சிற்பி வெறுமனே 6 அடி பச்சை கலர் மரகத கல்ல வந்து பார்த்து கண்ணால பார்த்தே அந்த இடங்கள் கல்லாம் வந்து உடைஞ்சு கடைசியில மரகத நடராஜோட உருவம் அந்த கல்லுல வந்து மிச்சம் அந்த உடஞ்சது போக உள்ள பாத்தீங்கன்னா அப்படியே சிலை வந்து வந்துருக்கு. அந்த மாதிரி உளி வைத்து செதுக்கலை, மனசுல வழியா வந்து அதை செதுக்கியிருக்காங்க, அதிர்வலைகள் வழியா தான் அதை செதுக்கி இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இது. அதிர்வலைகள் வழியா ஒரு சிலையை செதுக்க முடியும், அப்ப எவ்வளவு சக்தி இருந்திருக்கும் அந்த சிற்பிக்கு, எவ்வளவு தவ வலிமை இருந்திருக்கும் பாருங்க. இந்த காகபுஜன்ன முனிவருக்கு கௌதம முனிவரால் ஒரு சாபம் ஏற்பட்டது, அந்த சாபமும் இந்த தலத்தில் தான் நீங்கியது. இந்த கதையை வந்து மறு இதுல நான் வந்து தொடர்றேன். சிவனடியார்கள் 60,000 பேரும் வந்து இந்த தலத்துல வந்து ஞானோபதேசம்
வந்து பெற்றிருக்காங்க. இந்த மங்களநாதர், மங்களேஸ்வரி சந்நிதியில மரகதக்கல் நடராஜர், சகசரலிங்க சந்நிதி அப்படி நாலு வித்தியாசமான சந்நிதி இருக்கு. இங்க ஒரு இது பாத்தீங்கன்னா மற்ற கோவில் எல்லாம் 2 ராஜகோபுரம் தான் இருக்கும். இங்க மங்களநாதருக்கு 2 ராஜகோபுரம், மங்களேஸ்வரிக்கு 2 ராஜகோபுரம், மொத்தம் 4 ராஜகோபுரம் 7 இடத்துல இருக்கு. இது வந்து இவங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் மங்களநாதர், மங்களேஸ்வரி, மரகதக்கல் நடராஜர், அப்புறம் சகசரலிங்கம் தனியா உனக்கு. அந்த சகசரலிங்கம்னு ஒரே ஒரு லிங்கம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் அந்த இவருக்கு வந்து காட்சி கொடுத்த லிங்கம். 999+1 இருக்கு இல்லைங்களா, அந்த 1 இந்த லிங்கம் தான். இவங்க அத்தனை பேருக்குமே தனித்தனி கருவறை, தனித்தனியா அர்த்த மண்டபம், கொடிமரம் எல்லாமே தனியாவே இருக்கு. இதுல இருந்து இந்த வரலாறு இவ்வளவு ஒரு பழமையானதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த நடராஜர் வந்து கல்லுல இருக்கிறதுனால இதை வந்து ரத்தின சபை அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல் கோவில்ங்கிறதுனால ஆரம்பித்த காலத்துல இத சபைன்னு எல்லாம் யாரும் சொல்லல. மற்ற சபைகள் எல்லாம் உருவானதுக்கு அப்புறம் இதுக்கு ரத்தின சபைன்னு பேர் வச்சிருக்காங்க. அதனால இது எந்த சபைக்கும் உட்படாததுன்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. காரைக்கால் அம்மையாரோட கதையும் இந்த தலத்துக்குள்ள இருக்கு. அவரும் வந்து ஈசனை வழிபட்டு அவருக்கு காட்சி கொடுத்திருக்காங்க. இந்த உத்தரகோசமங்கை கோவிலோட கட்டிடக்கலை பாத்தீங்கன்னா மற்ற சிவன் கோவிலை போல இல்லாம இது திராவிட கட்டிடக்கலை தான் அடிப்படையா இருக்கு. மற்ற சிவன் கோவில் எல்லாம் ஒரு சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா அயல் கலைகளோட கலப்பு இருக்கும். இங்க முழுக்க முழுக்க திராவிட கட்டிடக்கலை மட்டும்தான் இங்க வச்சு கட்டியிருக்கிறாங்க. இவ்வளவு பழமையான கோயில் திராவிட கலையை மட்டுமே வைத்து அடிப்படையாக கொண்டதுன்னா இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திராவிடர் கலையும் தமிழும் தமிழ் கலாச்சாரமும் எவ்வளவு பழமையானது, ஊரையே உலகத்தையே இதுதான் ஆண்டுன்னு வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால யாரும் ரொம்ப கவலைப்படாதீங்க. வெளியில இருந்து படையெடுத்து தமிழ் அழிச்சுட்டாங்க, வார்த்தையை கலந்துக்கிட்டாங்க, வார்த்தை கலப்பு வந்துருச்சு, வடச்சொல் வந்துருச்சு, தேவையில்லாம யாரும் கவலைப்படாதீங்க. எல்லாமே தமிழில் இருந்து பிறந்ததுதான், அனைத்தும் இங்கதான் ஆரம்பிச்சது முதல்ல அப்படிங்கிறத நம்புங்க. அதுக்கான ஒரு ஆதாரமான இந்த கோயில் இன்னமும் இருக்கு. நல்ல வேளை இந்த கோயில் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப அட்ராக்டிவ் பிளேஸா மாறாம இன்னும் அந்த பக்தி இதோடவே அப்படி இருக்கு. கமர்ஷியலா இது வந்து ரொம்ப மாறல. அப்படி கமர்ஷியலா ஆனா இந்த ஐதீகங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்களோ தெரியாது. முதல்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, கிள்ளியூரை எப்படி வந்து கெல்லி சாக்கினாங்க, மாதவரத்துல ஒரு கதை இருக்குங்க. இதே மாதிரி தமிழ் கலாச்சாரம் வச்சுட்டு ஒரு கதை இருக்கு, தெய்வ கடவுள் வச்சுட்டு கதை இருக்கு. மாதவரத்தை மக்கள் மாதாவரமாக்கி நடுவில் ஒரு பிளஸ் வேற போட்டு விட்டுட்டாங்க. இப்படி நிறைய வந்து மாத்துறாங்க, அவங்களுக்கு தேவையான மாதிரி மாத்துறவங்க. இந்த உத்தரகோசமங்கையை இன்னைக்கும் மாத்திருப்பாங்க. நல்ல காலம் இந்த கோவில் இன்னும் அதே ஐதீகத்தோடு, அதே பழமையோடு, அதே புராதனத்தோட இன்னும் அப்படியே இருக்கு இந்த கோயில். இந்த மங்களநாதருக்கு வந்து அபிஷேக பிரியர்னு பொதுவாகவே சிவனை சொல்லுவாங்க இல்லைங்களா, நிறைய அபிஷேகம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இந்த மங்களநாதருக்கு பாத்தீங்கன்னா இந்த மரகத லிங்கத்துக்கு வந்து உடஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுனால இந்த மரகத நடராஜருக்கு வந்து இது பண்றது கிடையாது, அபிஷேகம் பண்றது கிடையாது. படிகலிங்கம் மட்டும்தான் இருக்கு, அதுக்கு தான் எல்லாமே பண்றாங்க. மரகத நடராஜர் வந்து உடஞ்சு போயிடுங்கிறதுனால மரகத நடராஜருக்கு சந்தன காப்பு வச்சுதான், குளிர்விக்கிற மாதிரி சந்தன காப்பு வச்சுதான் எப்பவுமே வச்சிருக்கிறாங்க. வருஷத்துல ஒரு தடவை மார்கழி மாதம் திருவாதிரை வரும் இல்லைங்களா, ஆருத்ரா தரிசனம். அதுக்கு திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு வர்றதுதான் ஆருத்ரா தரிசனம். அதுக்கு முந்தைய நாள் மிருகசீரிஷ நட்சத்திரத்தன்னைக்கு தான் வந்து சிவனுக்கு சந்தன காப்பை, மார்கழி மாசம் மிருகசீரிஷ நட்சத்திரத்தன்னைக்கு சிவனுக்கு சந்தன காப்பை எடுத்து அபிஷேகம் பண்றாங்க. பண்ணி மறுபடியும் சந்தன காப்பை சாத்திடுறாங்க. மறுநாள் ஆருத்ரா தரிசனம். ரொம்ப ரொம்ப ஆருத்ரா தரிசனத்துக்கு ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் இந்த மங்களநாதர் கோயில் உத்தரகோசமங்கையில. மரகதக்கல் நடராஜர் மீது சாத்தப்பட்டு எடுத்த சந்தனத்தை வந்து ஒரு துளி அந்த சந்தனத்தை நம்ம குடிச்சா கூட தீராத நோயெல்லாம் தீர்ந்துரும் அப்படின்னு இங்க சொல்றாங்க. இந்த சந்தன காப்பு வைக்கிறதுக்கு இன்னொரு கருத்து என்ன சொல்றாங்க, ஜோதி வடிவத்துல கடவுள் இருக்கிறதுனால ரொம்ப உஷ்ணத்தோட இருக்கிறதுனால அவரை குளிர்விக்கிறதுக்காக சந்தன காப்பு வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு இது இருக்கு. முதல் தோன்றிய கோயில் அப்படிங்கிற சிறப்பு, எந்த கடவுளுக்கும் இக்கோயில் இல்லாத காலத்தில் தோன்றிய கோயில், சிவனுக்குமே கோயில் இல்லாத காலத்தில் தோன்றிய கோயில் இந்த உத்தரகோசமங்கை அப்படின்னு சொல்றாங்க. நடராஜர் இந்த சிதம்பரத்தை வச்சு பாத்தீங்கன்னா, சிதம்பரத்துல வந்து பரதநாட்டியம் வந்து அதை வளர்ந்த இடம். அதை வந்து பரதநாட்டியத்தை பத்தின அந்த கலையை பத்தின அந்த சாஸ்திரத்தை பத்தின விஷயங்களை வந்து வெளி உலகத்தை வந்து கடவுள் வந்து உபதேசித்த இடம் சிதம்பரம் அப்படின்னு நிறைய நம்ம படிச்சிருக்கோம். நடராஜர் இப்போ சிதம்பரம்ங்கிறது ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் வச்சுக்கோங்களேன். ஸ்டேஜ்ல போய் ஆடுறாரு, இதெல்லாம் முறை இதுதான் சொல்றாரு, வெளி உலகத்துக்கு சொல்லணும்னு நினைக்கிற நடராஜர் அதுக்கு முன்னாடி அவரோட வீட்டுல ஒரு வாட்டி ஆடி பிராக்டிஸ் பண்ணிட்டு வர மாதிரி நினைச்சுக்கோங்களேன். அப்படி ஆடி பார்த்த இடம் தான் இந்த உத்தரகோசமங்கை. அதாவது பார்வதியோடு சேர்ந்து ரொம்ப காதல் வயப்பட்டு இருந்தப்போ அவர் ஆடின
ஆட்டம் தான் வந்து முதல்ல பரதநாட்டியம் உருவாகிறதுக்கு காரணமான இது அப்படின்னு சொல்றாங்க. அதனால் பரதநாட்டிய சாஸ்திரமே பிறந்த இடம், உருவான இடம் இந்த உத்தரகோச மங்கை. நடராஜர் இங்கு அறையில் ஆடிய பின்னர்தான் சிதம்பரத்தில் ஆடினார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தலவிருட்சமான இலந்தை மரம் ரொம்ப 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 தொன்மையான மரம். பல தலைமுறைகளை பார்த்திருக்கு. வேதவியாசர், காகபுஜந்தர், முனிவர்கள் எல்லாம் வந்து இங்க பூஜை பண்ணிருக்கிறாங்க. இதுல 9 தீர்த்தங்கள் உள்ளது. இதற்கு பின்னாடி ஒரு ஐதீகம் என்னன்னா, நவகிரகங்கள் எல்லாம் நவகிரகங்களுக்காக உருவ வழிபாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கோயில் இருந்திருக்கு அப்படிங்கிறதுனால இந்த கோயிலில் நவகிரகங்கள் நவ தீர்த்தங்களாக 9 தீர்த்தங்களாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நவகிரக சிலையெல்லாம் அங்க வச்சு பண்ணிருக்கிறாங்க. ஆனா உருவான காலத்துல நவகிரக சிலை இல்லை. 9 தீர்த்தங்களாதான் நவகிரகங்கள் இருக்கிறதாக சொல்றாங்க. சிவபெருமானால் பரதநாட்டிய கலை வந்து உலக மக்களுக்கு முதல் அறிமுகம் செய்யப்பட்ட திருத்தலம் தான் இந்த உத்தரகோச மங்கை. இதுல இந்த திருத்தலத்துலதான் ஸ்ரீராமர் வந்து ஈசனுக்கு சிவலிங்கத்தை ஸ்ரீராமருக்கு வந்து ஈசன் வந்து சிவலிங்கத்தை கொடுத்துட்டு தேர் சமுத்திரத்துல பாலம் போடு அப்படின்னு உத்தரவிட்டு யாரை கூப்பிட்டு பாலம் கட்டு, நீ வந்து ராவணன் என்னோட பக்தனை கூப்பிட்டு நீ பாலம் கட்டு அப்படின்னு உத்தரவு கொடுத்தது இந்த இடம். அதனால அந்த சிவலிங்கத்தை எடுத்துட்டு போன ராமர் அந்த கடலோரத்துல போய் நின்றுட்டு சரி இதுக்கு மேல பாலம் போட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவலிங்கம் மங்களநாதரால் கொடுக்கப்பட்ட சிவலிங்கத்தை வச்சு ஸ்ரீராமர் என்ன பண்றார், ராமேஸ்வரத்துல வச்சு பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்றார். அந்த சிவலிங்கத்தை பூஜை பண்ண விடாம ஏதோ தடை வரவும் ரொம்ப மனசங்கடப்பட்டு மண்ணால மறுபடியும் சிவலிங்கம் செய்யறாங்க. அதுதான் ராமேஸ்வரம். அதனால அது ஆரம்பித்த இடம், சேது சமுத்திர பாலம் கட்டுறதுக்கு உத்தரவு வாங்கின இடம், ஸ்ரீராமர் சிவன் கிட்ட உத்தரவு வாங்கின இடம் இந்த இடம் தான் உத்தரகோச மங்கை. இந்த தலத்துல மாணிக்க வாசகர் பாடின பாடல்கள் வந்து இந்த தலத்துல இருக்கு. பொன்னூஞ்சல் பாடல், நீத்தல் அப்படின்னு நீத்தல் விண்ணப்பம் அப்படின்னு 2 இருக்கு. அந்த 2 இதுவும் வந்து இங்க ரொம்ப அருமையான விஷயம். இந்த நீத்தல் விண்ணப்பத்துல பாத்தீங்கன்னா எப்படி சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, கடையவன் ஏனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே, விட்டிடுதி கண்டாய் விட்டுடுவியா, விரல் வேங்கையின் தோல் உடையவனே, மண்ணும் உத்தர கோச மங்கைக்கு அரசே, தடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே அப்படின்னு வந்து இவர் சொல்றார். மாணிக்க வாசகர் நீத்தல் விண்ணப்பத்துல சொல்றார். இதுல ஒரு 50 பாடல்கள் சொல்லியிருக்கார். ஒவ்வொரு பாடல்களையும் வந்து உத்தரகோச மங்கைக்கு அரசே, உத்தரகோச மங்கைக்கு அரசே அப்படிதான் வந்து இவர் இந்த பாடலை வந்து சொல்றார். இதுல வந்து பொன்னூசல் அப்படின்னு இன்னொரு தலைப்பிலையும் இந்த மாணிக்க வாசகர் வந்து உத்தரகோச மங்கை சிவனை பத்தி சொல்லியிருக்கிறார். சீர் ஆர் பவளம், அதுவும் திருவாசகத்துல ஒரு பதிவா இருக்கு. சீர் ஆர் பவளம் கால் முத்தம் கயிறு ஆக, சீரார் பவளம் வந்து கால், அப்புறம் முத்தம் கயிறு ஆக, ஏர் ஆறும் பொன் பலகை ஏறி இனிது அமர்ந்து நாராயணன் அறியா நான் மலர்த்தாள் நாய் அடியேற்கு ஊர் ஆகத் தந்தருளும் உத்தரகோச மங்கை, ஆரா அமுதின் அருள்தான் இணைப்பாடி போரார் வேல்கண் மடவீர் பொன்னூசல் ஆடாமோ அப்படின்னு வந்து இந்த உத்தரகோச மங்கையை பத்தி சொல்லியிருக்கார். நிறைய பாடல்கள் இதை பத்தி எழுதியிருக்கார். இதுல பாத்தீங்கன்னா மாதாடு பாகத்தான் உத்தரகோச மங்கை தாதாடு கொன்றை சடையான் அப்படின்னு இந்த நாயகரை சொல்றார். மாது ஆடு பாகத்தான்ங்கிறதுல இருந்து என்ன தெரியுது, மாதையும் கூட வைத்து கொண்டு நாட்டியம் ஆடின அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பரதநாட்டியம் பிறந்த இடம்ங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். மாது ஆடு பாகத்தான், இது வந்து பொன்னூசல்ல இருக்க பாட்டு. உத்தரகோச மங்கை தாது ஆடு கொன்றை சடையான், உத்தரகோச மங்கையில தாது மிதந்து அப்படி ததும்பி வழியிற மாதிரி இருக்கிற கொன்றை பூக்களை, கொன்றை மலர்களான மாலையை அணிந்து இருக்கிற தடாமுடி தரித்த சிவன் அவன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து இந்த ஊர்ல எவ்வளோ மலர்கள் பூத்து குலுங்கி எவ்வளோ ஒரு இயற்கை வாய்ந்த இடமா இது இருந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். நிறைய எழுதியிருக்கார். தெங்கு உலவு சோலை திரு உத்தரகோச மங்கை அப்படின்னு கடைசி பாடல்ல சொல்றார். தென்னை மரங்கள் நிறைந்த சோலை அப்படின்னு இங்க சொல்றார். அதுல இருந்தே நமக்கு தெரியுது இங்க நிறைய தென்னை மரங்கள்லாம் இருந்திருக்கும். ரொம்ப 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 இயற்கை சார்ந்த இடமா, வளமான இடமா இந்த உத்தரகோச மங்கை இருந்திருக்கு அந்த காலத்துல அப்படிங்கிறது இந்த திருவாசக பாடல்ல இருந்தே அறியலாம். திருவாசகத்துல நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி உத்தரகோச மங்கையை பத்தி சொல்லியிருக்கு. உத்தரகோச மங்கைக்கு அரசே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உலகமே உத்தரகோச மங்கை தான், அதுக்கு இவர் அரசு அப்படிங்கிற கருத்துலதான்
இந்த இடத்துல மாணிக்கவாசகர் அதை சொல்லியிருக்கிறார். இதுல இருந்தே தெரியும் இந்த கோயிலோட பழமையும் புராதனமும் இதுல இருந்தே நமக்கு தெரியும். இன்னும் நிறைய கதைகள் இந்த கோவில்ல சுத்தி நிறைய கதைகள் இருக்கு. வரும் வாரங்கள்ல அந்த கதைகளை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.